come in. Please come in. நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு நவராத்திரி கொலு பார்க்க வந்திருக்கோம். இவ ரொம்ப நாளா வச்சிருக்கா கொலு மைசூருவே அப்படியே பார்த்த மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி இருக்கு கொலு. நீங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன, நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? நமஸ்காரம். என் பேர் ராஜேஷ் அப்படின்ட்டு. நாங்கள் ஏசிஎஸ் லேஅவுட் பெங்களூர் குன்னஹள்ளியில் பக்கத்தில் இருக்கோம். நாங்கள் இது தொடர்ந்து ரொம்ப 2-3 ஜென்ரேஷன்ஸாக வச்சுருந்து நாங்கள் அப்படியே அந்த ட்ரெடிஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். வருஷம் ஒரு கான்செப்ட் வேற பண்றீங்க இல்லையா நீங்க? ஆமா, வருஷம் நாங்கள் புதுசா ஒரு கான்செப்ட் பண்ணி அது வைப்போம். அந்த வகையில இந்த வருஷம் மைசூர் தசரா பண்ணிருக்கேன். ஃபேமிலியில எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இல்ல? எல்லாருக்குமே எங்க அப்பா அம்மா போட்ட விதை அப்படின்னு சொல்லணும், எங்க அப்பா அம்மா போட்ட சீட் அப்படின்னு சொல்லணும். அவ சின்ன வயசுல இருந்தே நாங்க வளரும் போது இதை வச்சு பழகி இருக்கோம். அதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பசங்களுக்கும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டோட வச்சுட்டு இருக்கா. ஹோப்ஃபுல்லி திஸ் கண்டினியூஸ். லாஸ்ட் இயர் ஏதோ அவார்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா, எதுல வந்திருக்கு உங்களுக்கு? இது தினமலர் கொலு காம்படிஷன்ல போட்டிருந்தோம். அது கர்நாடகா ரீஜன்ல 4th பிரைஸ் அவார்டு போன வருஷம் கிடைச்சது. போன வருஷம் இந்த நந்தி தீர்த்த கோயில் பண்ணியிருந்தோம் மல்லேஸ்வரம்ல. அதுக்கு அவார்டு கிடைச்சது. சரி, நம்ம இப்ப கொலு என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்ப நம்ம சுகபிரம்மர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அங்க கொலு வைக்கும் போது அதாவது புராணம் இதிகாசத்துல இருந்து வர ஸ்டோரிஸ் வைப்போம். அது படையில இப்ப பார்த்தா இங்க சுகபிரம்ம ரிஷி பரீட்சித் மகாராஜாக்கு உபதேசம் அவர் 7 நாள் பாகவத புராணம் உபதேசம் பண்றாரு. அந்த பாகவத புராணத்துல தசாவதாரம் எல்லாம் வருது. அந்த தசாவதாரத்துல கிருஷ்ணாவதாரம் நாங்க இந்த வாட்டி தீமா வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இங்கேண்டா இங்க இப்ப கிருஷ்ணர் ஜெயில பிறக்கிறது. ஸோ அது அந்த சீன் இங்க டிபிக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வசுதேவர் கிருஷ்ணர் யமுனை கிராஸ் பண்ணி கொண்டு வர்றார். அதுக்கப்புறம் அங்கே கோகுலத்துக்கு வந்த அப்புறம் ஃபர்ஸ்ட் பூதலை வதம் கம்சன் பூதலை அனுப்பிச்சு கொலை பண்ண அனுப்புறாரு. அப்போ கிருஷ்ணர் சம்ஹாரம் பண்றார். இது திருநாவர்த்தா வதம். திருநாவர்த்தா இன்னொரு அசுரன் கம்சன் அனுப்புறார். அவர் புயல் மாதிரி கிருஷ்ணரை தூக்கிட்டு போய் பண்றது அந்த சீக்வன்ஸ் அது. அதுக்கப்புறம் வெண்ணை திருடி யசோதா தாயிட்ட திட்டு வாங்குற சீன். அதுக்கப்புறம் உரல்ல கட்டி போடுறது. அடுத்தது இது அகாசுர வதம் அப்படின்ட்டு கம்சன் இன்னொரு அசுரன் அகாசுரன்ட்டு அனுப்புறாரு. அவர் பாம்பு மாதிரி எல்லா குழந்தைகளும் உள்ள போய் அந்த சம்ஹாரம் பண்ற சீன் அது. இது உரியில வெண்ணை திருடி சாப்பிடுற சீன். அடுத்தது பகாசுர வதம். அது கொக்கு நாரை ரூபத்துல ஒரு அசுரர் வரார். ஸோ அவர் பகாசுரன் அப்படின்ட்டு. இது எல்லாமே கம்சன் ஒரு அசுரனை அனுப்பும் போது ஒன்னா பண்றது. இது கோபஸ்திரீகள் வஸ்திரஹரணம். அது துணிய திருடின் போய் வைக்கிறது. இது காளிங்க நர்த்தனம். அடுத்தது கோவர்தனகிரி. எல்லாரும் மேல இருக்கு. இது ராசக்கிரீடை. கோபஸ்திரீகளோட ஒரு கிருஷ்ணர் ராசக்கிரீடை. இது ராதா கிருஷ்ணா. எல்லாம் அனுப்புறம். இது கம்சவதம். மேல இருக்கிறது கம்சவதம். அடுத்தது ஒரு குரு சாந்தீபினி கிட்ட குருகுலத்துல பலராமர் 2 பேரும் படிக்கிறது. ஆமா, இது மகாபாரதத்துல அக்ஷய பாத்திரம் சீன். அந்த துர்வாச முனிகள் பஞ்சபாண்டவர்கள் வானப்பிரஸ்தத்துல இருக்கும்போது சாப்பிடறதுக்கு சிஷ்யர்களோட வரையும் போது அக்ஷய பாத்திரத்துல சாப்பாடெல்லாம் ஒரே ஒரு மட்டும் அது கிருஷ்ணர் கொடுத்த ஒரு திருப்தியானதுன்னு எல்லாருக்குமே வயிறு திருப்தி ஆகும். இது சின்ன ஆண்டாள் கிருஷ்ணர், குழந்தை ஆண்டாள் கிருஷ்ணர். ரொம்ப அழகா இருக்கு ஆண்டாள் கிருஷ்ணரும். அங்கேருந்து அப்படியே அங்க போனாக்க கிருஷ்ணாவதார கண்டினியூஷன்ல இது பகவத்கீதை கீதோபதேசம் போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றது. அது போர்க்களத்துல கீதோபதேசம் பண்ணும்போது அர்ஜுனன் எல்லாம் தன்னோட அம்பெல்லாம் போட்டுடுறாரு. என்னால சொந்தக்காரா தாத்தா பெரியப்பா பசங்க இவங்களோட சண்டை போட முடியாதுங்கும் போது
எல்லாமே நான் தான் பண்றேன், நீ வந்துட்டு ஒரு கருவி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த உலகமே நான் தான்ட்டு காமிக்கிறது தான் இல்ல விஸ்வரூப தரிசனம். விஸ்வரூப தரிசனம். அர்ஜுனன். ஸோ இதோட கிருஷ்ணர் தீம் முடியாது. வந்துட்டு இது நவராத்திரி அம்பாளோட இதுதான் ஸ்பெஷல். அதனால துர்கா லட்சுமி சரஸ்வதி இங்க வச்சிருக்கோம் நடுவில். அதுக்கப்புறம் கீழே வந்தாக்கா இது சப்தமாத்திருக்கா. இந்த வருஷம் அது புதுசு இல்ல, சப்தமாத்திருக்கா. இது மைசூர்ல வாங்கினோம். எல்லா வாகனத்திலயும் வராம. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னா அது அந்தந்த கடவுளோட அம்சம் ஏத்த மாதிரி அவ அந்த வாகனம். இப்ப பிராமின்னா பிரம்மாவோட சக்தி தான் பிராமி, அதுக்கேற்ற மாதிரி 4 முகம் அப்புறம் ஹம்ச வாகனத்துல இருக்கு. அதே மாதிரி மகேஸ்வரன் வந்துட்டு சிவனோட அம்சம், 5 தலை அப்புறம் நந்தி வாகனம். நந்தி வாகனம். கௌமாரிங்கிறது முருகனோட அம்சம், ஸோ 6 முகம் மயில் வாகனம். அதே மாதிரி சப்தமாத்திருக்கா ஒன்னொன்னு வைஷ்ணவி கருட வாகனத்துல இருக்கு. வாராகி மகிஷ வாகனம். இந்திராணி வந்துட்டு இந்திரனோட அம்சம் ஐராவதத்துல இருக்காரு. சண்டிகா சாமுண்டி வந்துட்டு சாமுண்டீஸ்வரர் சிங்க வாகனம். சிங்க வாகனம். இது லலிதாம்பிகை. ஸோ இது வந்துட்டு தேவி மகாத்மியத்தில் வருது. லலிதாம்பிகை தர்பார். அதில் சொன்னபடி இங்கே உட்காந்து இருக்கிற பெட் வந்துட்டு 4 கால் வந்துட்டு 4 தேவர்களை ரெப்ரசென்ட் பண்ணுது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன். அதான் 4 கால்கள் அம்பாளோட அந்த பீடத்துக்கு. சிவன் படுக்கையில் அமர்ந்துருக்கா, அதான் சிவன் மாதிரி. அதுக்கப்புறம் முருகன், விநாயகர், முருகன், அப்புறம் நடுவில் ஸ்ரீ சக்கரம் வச்சு அது லலிதாம்பிகை தர்பார். மணித்வீபம்னு சொல்லுவோம் அது இருக்கிற இடம். ஸ்ரீபுரம்னு சொல்லுவோம். ஸ்ரீபுரம் செட்டு. இந்த புலி பால் வேணும்னு சொல்லும்போது காட்டில் போயிட்டு புலியவே கூட்டிட்டு அந்த அது அந்த பக்கம் ஆதிசங்கரர் தன்னோட 4 சிஷ்யர்கள் சுரேஸ்வராச்சாரியார், ஹஸ்தமலக்கர், பத்மபாதர், அப்புறம் தோட்டக்காச்சாரியார், அவன் 4 பேரோடு அவருக்கு உபதேசம் பண்ற மாதிரி ஒரு பிரதோஷ சிவன். அது நந்தி முன்னாடி. இது ரெண்டும் சின்னதாக அமர்நாத் அப்புறம் வைஷ்ணவ தேவி அங்கே போயிருந்தப்போ. கலசம் மரப்பாச்சி பொம்மை ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூஜை எல்லாமே கலசத்துக்கு தான். மேலே வந்துட்டு அது முதல்ல நடுவில் இருக்கிறது சிங்கேரி சாரதாம்பிகை. இந்த பக்கம் காஞ்சி காமாட்சி, வலது பக்கம் புவனேஸ்வரி, புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன். அதுக்கு அடுத்தபடியில் இருக்கிறது மீனாட்சி திருக்கல்யாணம். இது ஹாலாசிய புராணத்தில் வர அது செட். அது அதுக்கப்புறம் இந்த பக்கம் அர்த்தநாரீஸ்வரர் இடது பக்கம், வலது பக்கம் சங்கரநாராயணன், சங்கரன் கோவில். சங்கரநாராயணன் அது ரொம்ப ரேர் இல்ல அந்த பொம்மை. இது தசாவதாரம். ஸோ விஷ்ணுவோட 10 அவதாரம். அடுத்தது அஷ்டலக்ஷ்மி செட்டு. அதுக்கப்புறம் விநாயகர், பைரவர், இது மீனாட்சி, மதுரை மீனாட்சி. சிவன் பார்வதி, சிவன் விநாயகர் தூக்கின்னு இருக்கிற மாதிரி, பார்வதி முருகனை தூக்கின்னு இருக்கிற மாதிரி. அதுவும் கொஞ்சம் ரேர், பழைய காலத்து பொம்மை தான், அதுவும் ரேர் பொம்மை. காலபைரவர் இல்லையா? இவர் காலபைரவர் பாருங்க. மீனாட்சி காலபைரவர். முருகன் பக்கத்துல அது பஞ்சமுக ஆஞ்சநேயர். ஆதி விநாயகர், அப்புறம் அந்தியம் வந்துட்டு ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க. இது அடுத்த செட்டில் எல்லாமே குருமார்கள். ஸோ தட்சிணாமூர்த்தி நடுவில், இந்த பக்கம் காஞ்சி மகாபெரியவா, அப்புறம் ரமண மகர்ஷி, ஆதிசங்கரர், இங்கே நடுவில் அகஸ்தியர், பக்கத்தில் ராகவேந்திரர், அப்புறம் ஔவையார், வள்ளலார், அப்புறம் சாய்பாபா, சாய்ராம். இது கடோத்கஜன் செட்டு. நம்ம மாயா பஜாரில் வர மாதிரி பீமனோட பையன் கடோத்கஜன். அங்கே கல்யாணத்தில் வந்து எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு போகிற சீன் அது அப்படியே டிபிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டு இது. அது கல்யாணம் செட். காமாட்சி தேர். இது காமாட்சி அம்மன் தங்கத்தேர். இதை இழுக்கிற மாதிரி சில பொம்மைகள். அப்புறம் காஞ்சி ஆச்சாரியார் 3 பேரும் இருக்கா. மேளவாத்தியம். அப்புறம் இது கம்ப்ளீட்டாக ஒரு காமாட்சி அம்மன் ரதன் செட். शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर. எல்லாம் ரொம்ப வருஷத்து பொம்மையா இருக்கும் இல்லையா? இப்ப இது ஒரு 25 வருஷம் ஆயிருக்கும். இவ்வளோ இதுவா வரல இப்பெல்லாம் வந்து.
மூஞ்சியே வேற மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, அந்த பழைய காலத்து பொம்மையோட முகத்துக்கும் இப்போ நிறைய தேவி எப்படி இருக்கு. जय जय शङ्कर இந்த வருஷத்து புது தீம் வந்துட்டு மைசூர் தசரா பண்ணியிருக்கோம். இது வருஷம் மாறிண்டே இருக்கும், இது சேம் ரிப்பீட் ஆகாது. ஸோ இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே தசரா ப்ரொசஷன் மைசூர் பேலஸ்க்குள்ளே வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் மைசூர் தசரா வந்துட்டு பேலஸ் தான். ஸோ அங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த கோல்டன் அம்பாரின்னு சொல்லுவார். அம்பாரியில் எலிஃபெண்ட்டில் போகிற மாதிரி ப்ரொசஷன், அந்த யானை 3 யானை, அதுக்கப்புறம் குதிரை, ஒட்டகம், பேண்ட் செட், அப்புறம் அது ரெண்டும் வீரகசைங்கிறது ஒரு நடனம். அது இது ரெண்டும். ஸோ அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் ஆடிட்டு வருவாள். டான்ஸ் ஆடு, அது ஒரு ஃபோக் டான்ஸ். அது வீரகசைங்கிறது. அது அப்புறம் அந்த மல்யுத்தம் அங்கே நடக்கிறது, மல்யுத்தம் பாருங்க. ஆமாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக செக்யூரிட்டி பீப்புள் கூட போகிற மாதிரி. இது மைசூர் மகாராஜா ராணி இல்லை, ராஜா ராணி அப்புறம் மந்திரி. இது ராஜா ராணி அப்புறம் மந்திரி. அதே மாதிரி மைசூரில் சாமுண்டி மலையும் இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸ்பெஷல். ஸோ சாமுண்டி மலை இது கையிலே பண்ணது. இது தெர்மோகோல் பேப்பரெல்லாம் வச்சு. ஸோ பேசிக்கலி சாமுண்டி ஹில்ஸில் இருக்கிற மாதிரி மேலே சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில், பக்கத்தில் மகிஷாசுர ஸ்டாச்சு. அவ்வளோ குட்டி இது எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அது மகிஷாசுரன் பொம்மையாக கிடைக்கல, அது 3D பிரிண்ட் பண்ணி இந்த வாட்டி 3D பிரிண்டிங்கில் பண்ணியிருக்கோம். இந்த கிரீன் வரத்துக்குலாம் எப்படி? கிரீன் வரத்துக்கு பேப்பர் பால்ஸ் பண்ணி அதுக்கு மேலே கலர் பேப்பர் ஒட்டி தென் கிராஸ் பவுடர்னு கிடைக்கும், அதை ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணும். அதே மாதிரி இறங்குற வழியில் நந்தி, அது ஒன் ஆஃப் த 3 பிக்கஸ்ட் நந்தி இன் இந்தியாவில் ஒன்று இருக்கு. அந்த இது கூட மலை வந்து அப்படி இது பண்ணி பெண்டாய் அந்த ஏர்பின் பெண்ட் எல்லாம் கூட அழகாக வந்திருக்கு. அதெல்லாம் ரோடு சார்ட் பேப்பரில் பண்ணி. அதே மாதிரி இது மைசூர் லே அவுட்டில் மேஜர் 4-5 சர்க்கிள் இருக்குது மைசூரில். அதில் 3 சர்க்கிள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒன்று கேஆர் சர்க்கிள் அங்கே இருக்கிறது, அதுக்கப்புறம் சிஆர் சர்க்கிள். இது வந்துட்டு பேலஸ் எக்ஸிட். அது ஆஞ்சநேய கோட்டை ஆஞ்சநேய சுவாமி ஸ்ட்ரைட்டாக கோட்டை ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி. ஓரளவுக்கு மேப்ஸை பார்த்துட்டு அந்த லே அவுட் முடிஞ்ச அளவுக்கு அமைச்சு. எக்ஸலண்டா வந்திருக்கு. கிளாக் டவர், மைசூர் கிளாக் டவர். அதுக்கப்புறம் ஒரு லான் மாதிரி ஒரு சின்ன பிளே கிரவுண்ட் அண்ட் இது மாதிரி பண்ணோம். ப்ளஸ் ஒரு ரெஸ்டாரண்ட். அது ரெஸ்டாரண்ட் அங்கே. ரெஸ்டாரண்ட் அண்ட் ஐஸ்கிரீம் ஷாப் மாதிரி அது. இது வந்துட்டு லெவிடேட்டிங் கணேஷா அப்படின்ட்டு விநாயகர். ஸோ பேசிக்கலி மேக்னெட்டிக் லெவிடேஷன் கான்செப்டில் இது ஒர்க் ஆகும். ஸோ இது வந்துட்டு புத்தர். இது ஸோ மெடிடேட்டிங் புத்தா. அது பக்கத்தில் வந்துட்டு ஒரு வாட்டி கூர் பண்ணப்போ அந்த டிபேட்டியன் மொனாஸ்ட்ரி பண்ணியிருந்தோம், மொனாஸ்ட்ரி. ஸோ அதை மறுபடியும் இந்த வாட்டியும் வச்சுருக்கோம். லைக் புத்தா உள்ள, அதுக்கப்புறம் லாமாஸ் எல்லாம் மெடிடேட் அங்கே உட்காந்து இந்த சாண்டிங் பண்ணுற மாதிரி. காயத்ரி தேவி. இது இந்த யானையும் அந்த காமதேனு பசுவும் தான் அந்த ப்ரைஸ் வந்துட்டு எங்கள் பாட்டியோட டால் 100 இயர்ஸ் ஓல்டு. அப்படியா? 100 இயர்ஸ் ஓல்டு. அது இதுவும் செட்டியார் பொம்மையும் கிட்டத்தட்ட 80-90 இயர்ஸ். மேலே இந்த பக்கம் இருக்கிற 2 பொம்மை இது பாண்டுரங்க விட்டலா ருக்மிணி, பண்டராபுரம் விட்டலா ருக்மிணி. நடுவில் ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவியோட, அது ஆண்டாள் கிளி வச்சுருக்காங்க. இங்கே ராமர் செக்டர், ராமர் லக்ஷ்மணர், சீதை ஹனுமான், திருப்பதி வெங்கடாஜலபதி எல்லாமே இருந்தாங்க. அது கீழே இருக்கிறது பூரி ஜெகநாதர் செட், கிருஷ்ணர் பலராமர் சுபத்ரா.
அப்புறம் அடுத்தது பார்த்தசாரதி, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி ருக்மிணி தாயார். இது மரப்பாச்சி பொம்மையில் ஸ்ரீனிவாச ஸ்ரீதேவி தேவி.